பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி பொருந்தாத கூட்டணி என திமுக ஏஜென்ட்டுகள் கூறுகின்றனர். இந்த கூட்டணிதான் திமுக கூடாரத்தையே விரட்டியடிக்கப் போகிறது என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இந்த உண்மை உங்களுக்கும் தெரிந்திருப்பதால் மரண பயம் கண்ணில் தெரிகிறது. பதற்றம் வேண்டாம் ஸ்டாலின் அவர்களே எனவும் தெரிவித்தார். திமுகவிற்கு 4 ஆண்டுகளில் மிகப்பெரிய எதிர்ப்பலை கிளம்பியுள்ளது என பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். அமைச்சர் பொன்முடி பேசியிருப்பது மிகவும் வருத்தத்திற்குரியது, வேதனைக்குரியது என்ற அவர் இது அநாகரிகமான செயல் என்றார். பாமகவின் தலைவராக நானே செயல்படுவேன் என முன்னதாக ராமதாஸ் அறிவித்திருந்தார். அதைத் தொடர்ந்து தலைவராக நான் தான் தொடர்வேன் என அன்புமணி நேற்று அறிக்கை வெளியிட்டார். இந்நிலையில் தன்னுடைய அறிவிப்பில் எந்த மாற்றமும் இல்லை, அதில் உறுதியாக இருக்கிறேன் என தன்னை சந்திக்க வந்தவர்களிடம் ராமதாஸ் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாமகவின் தலைவராக நான் தொடர்ந்து செயல்படுவேன் என அன்புமணி தெரிவித்துள்ளார். எந்த நோக்கத்திற்காக கட்சியின் தலைவராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேனோ அந்த நோக்கத்தை நோக்கி உங்களின் ஆதரவுடன் இன்னும் தீவிரமாக பயணிக்க நான் உறுதி பூண்டிருக்கிறேன் எனவும் தெரிவித்தார். பாமக கட்சித் தலைவர் விவகாரத்தில் கட்சியின் நிறுவனர் ராமதாசுடனான மோதல் போக்கு குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பாமகவில் நடப்பது உட்கட்சி விவகாரம், எங்களின் உட்கட்சி விவகாரம் குறித்து எங்களுக்குள் நாங்கள் பேசிக்கொள்வோம் என அன்புமணி மழுப்பலாக பதிலளித்துள்ளார். தமிழகத்தின் அமைதியை குலைக்க பார்க்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா என முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். அமைதியான மாநிலம் என்பதால் தான் அனைத்து வகையிலும் முன்னேறி வருகிறது தமிழகம். இதை மத்திய அரசின் புள்ளி விவரங்களே ஒப்புக்கொள்கின்றன என்றும் ஸ்டாலின் தெரிவித்தார். என்னை ஒரு துருப்புச் சீட்டாக வைத்து திமுக கூட்டணியை உடைத்து விடலாம் என கணக்கு போட்டு தோற்று போயுள்ளனர் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூறினார். திமுகவுக்கு இன்னொரு கட்சி முட்டுக் கொடுக்க வேண்டும் என்கிற தேவை இல்லை, அந்த அளவு திமுக பலவீனமாக இல்லை என்றும் தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் சிவசேனா என்ற கட்சி எப்படி காணாமல் போனதோ தமிழகத்திலும் பல கட்சிகள் காணாமல் போகும். நம் மீது உள்ள வெறுப்பில் சீமானுக்கு ஓட்டு போட்டு விடுவார்கள் என நினைத்த பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். திமுகவின் டிஎன்ஏவில் இந்து விரோதம் மற்றும் கீழ்த்தரமான எண்ணங்கள் உள்ளன. இந்த தீய சக்தியை 2026 சட்டசபை தேர்தலில் ஒழிக்க வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா கூறினார். பொன்முடி பேச்சுக்கு திமுக கூட்டணி கட்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர எந்த கட்சியும் கண்டனம் தெரிவிக்கவில்லை. இவர்களை தவிர மற்ற கட்சிகளுக்கு மான ரோஷம் கிடையாது என்றும் சொன்னார். திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக இபிஎஸ் பல வியூகங்களை வைத்துள்ளார். அதனை 10 மாதத்திற்குள் அதிமுக அனைவரையும் ஒன்றிணைத்து செயல்படுத்துவார்கள் என அதிமுக முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் பேசினார். திமுகவை அகற்ற யார் வந்தாலும் கூட்டணியில் சேர்த்துக் கொள்வோம் எனவும் தெரிவித்தார். தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டில் திமுகவை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு தேஜ கூட்டணி ஆட்சி அமைப்பதை இலக்காக கொண்டு செயல்படுவோம் என்று பாஜகவினருக்கு அக்கட்சியின் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை அழைப்பு விடுத்துள்ளார். மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையில் மத்தியில் பாஜக மாநிலத்தில் அதிமுக என்ற கூட்டணி அறிவிப்பு தமிழக வாக்காளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி என தமாக தலைவர் வாசன் தெரிவித்தார். மாற்றம் உறுதி என்று மக்கள் தீர்மானித்து இருக்கிறார்கள். அதற்கு அதிமுக பாஜக கூட்டணி நம்பிக்கைக்குரிய கூட்டணியாக முதல் கூட்டணியாக வரும் நாட்களில் வலம் வரும் என்றும் கூறினார். அதிமுக பாஜக கூட்டணியை விமர்சித்தால் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோம் என முதல்வர் ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். குளத்தில் தாமரை வட்ட இலையோடு வளரும், தமிழகத்தில் தாமரை இரட்டை இலையோடு மலரும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை தெரிவித்துள்ளார். நயினார் நாகேந்திரன் இன்று பாஜகவை வழிநடத்தும் ஒரு மாபெரும் வாய்ப்பை பெற்றிருக்கிறார். அவர் அடித்தளம் அமைப்பார், வெற்றி பெறுவோம், தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் எனவும் தெரிவித்தார். பாஜக கடலில் மூழ்கும் கட்சி, அதனுடன் சேர மாட்டோம் என்று அதிமுக மூத்த தலைவர் பொன்னையன் கூறியிருந்தார். இதுகுறித்து அவரிடம் கேட்டபோது, அதுதான் உலக அரசியல், பொறுத்திருந்து பாருங்கள், சூழல் மாறும். ஒரு திருடன் நல்லவனாக ஒழுக்கமானவனாக மாறி ஒரு அற்புதமான மனிதனாக மாறிவிட்டால் அவரை மன்னிக்க மாட்டீர்களா எனவும் சொன்னார். பிரிவினைவாத திமுகவை எதிர்க்கும் அனைத்து கட்சிகளும் ஒரே குடையின் கீழ் இயங்க துவங்கியிருப்பது திமுகவுக்கு கிளியை உண்டாக்கியிருக்கிறது என பாஜக மாநில பொருளாளர் SR சேகர் தெரிவித்தார். தேச நலனில் அக்கறை கொண்ட கட்சிகள் திமுகவை வீழ்த்த கைகோர்த்தவுடன் பயத்தில் திமுக பிதற்ற தொடங்கியிருக்கிறது என்றும் சொன்னார்.
தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு மற்றும் அவர் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சமீபத்தில் சோதனை நடத்தி முறைகேடுகள் நடைபெற்றதாக தெரிவித்துள்ளதை சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் என திமுக சட்டப்பிரிவு செயலாளர் NR இளங்கோ தெரிவித்துள்ளார். பாஜவின் அரசியல் ரீதியான பழிவாங்கும் நடவடிக்கைகள் அனைத்தையும் தேவைப்படும் சட்ட நடவடிக்கைகள் மூலமாக எதிர்கொண்டு முறியடிப்போம் என்றும் தெரிவித்துள்ளார். மாணவர்களை ஜெய் ஸ்ரீராம் என கோஷமிட வைத்த கவர்னரின் செயலுக்கு திமுக MLA மனோ தங்கராஜ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஒரு குறிப்பிட்ட மதத்தை திணிக்கும் நோக்கில் தனது அதிகாரத்தை தவறாக கையாண்டிருக்கிறார் கவர்னர். இப்பேற்பட்ட நஞ்சை சுமக்கும் நாகரிகமற்றவர்கள் எப்படி நடுநிலையுடன் மக்களுக்கு சேவையாற்ற முடியும் என கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் கல்லூரியில் நடந்த கம்பன் விழாவில் பங்கேற்ற கவர்னர் ரவி தமிழகத்தின் பண்புக்கும் கலை கலாச்சார மரபுக்கும் எதிராக ஜெய் ஸ்ரீராம் என முழக்கம் எழுப்பியதுடன் அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட மாணவர்களையும் ஜெய் ஸ்ரீராம் என முழக்கம் எழுப்புமாறு நிர்பந்தித்துள்ளார். நீதிமன்ற தீர்ப்புகளுக்கும் சட்டத்துக்கும் மேலாக தன்னை கருதி கொள்ளும் கவர்னர் ரவியை ஜனாதிபதியும் மத்திய அரசும் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில தலைவர் முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார். வர்த்தக ஒப்பந்தம் செய்வது தொடர்பாக பல நாடுகள் அமைப்புகளுடன் பேசி வருகிறோம். வர்த்தகம் தொடர்பாக உலகளவில் ஓராண்டுக்கு முன் இருந்ததை விட நிலவரம் தற்போது மாறி உள்ளது என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சொன்னார். இந்த பேச்சுகளின் போது நாட்டின் நலனுக்கே முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. அதில் எந்த ஒரு சமரசமும் செய்ய மாட்டோம் என்றும் தெரிவித்தார். பெட்ரோல் மற்றும் டீசலின் கலால் வரியை உயர்த்தி பொதுமக்களிடம் அரசு கொள்ளையடிக்கிறது. ஒருபுறம் மோடி அரசு வரிச்சுமையை அதிகரித்து மக்களை சுரண்டுகிறது. மறுபுறம் அரசும் எண்ணெய் நிறுவனங்களும் அதிக லாபம் ஈட்டி வெளிப்படையான பொருளாதார சுரண்டலில் ஈடுபடுகின்றன என காங்கிரஸ் கட்சியின் ஊடகப் பிரிவு செயலாளர் ஜெயராம் ரமேஷ் மத்திய அரசை விமர்சித்துள்ளார். மேலும் அரசின் இந்த கொள்கைகள் எவ்வாறு தனியார் நிறுவனங்களுக்கு பயனளித்தன என்று மத்திய தணிக்கை குழு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார். மேற்கு வங்கத்தில் முஸ்லிம்கள் அதிகம் வசிக்கும் முர்ஷிதாபாத்தில் நிம்திதா, ஜாங்கிப்பூர், சுதி, ஷம்ஷர்கஞ்ச், ஜாஃப்ராபாத் ஆகிய இடங்களில் வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாதுகாப்பு படையினர் மீது கல்வீச்சு தாக்குதல், பொது சொத்து தாக்குதல் உள்ளிட்ட போராட்டம் நடந்து வன்முறை வெடித்தது. இதில் தந்தை, மகன் உட்பட 3 பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். பல போலீசார் படுகாயமடைந்துள்ளனர். முர்ஷிதாபாத்தில் 300க்கும் மேற்பட்ட மத்திய ஆயுதப்படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து வக்ஃப் திருத்த சட்டத்தை நாங்கள் ஆதரிக்கவில்லை, மேற்கு வங்கத்தில் இச்சட்டம் அமல்படுத்தப்படாது என அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். ஆந்திராவின் கைலாசப்பட்டினம் பகுதியில் உள்ள பட்டாசு தொழிற்சாலையில் வெடிவிபத்து ஏற்பட்டு பட்டாசுகள் வெடித்து சிதறின. இந்த சம்பவத்தில் பெண் உட்பட 8 பேர் பலியானார்கள். காயமடைந்த 7 பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். விபத்து குறித்து விசாரணை நடத்த ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு உத்தரவிட்டுள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், ட்ரூகேர், ஸ்கூட், சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனங்களின் விமானங்கள் இயக்கப்படுகின்றன. 2024 மட்டும் சிங்கப்பூர், இந்தியா இடையே இயக்கப்பட்ட விமானங்களில் 55 லட்சம் பேர் பயணித்துள்ளதன் மூலம் புதிய வரலாறு படைக்கப்பட்டுள்ளது. இந்த எண்ணிக்கை 2019ஆம் ஆண்டை விட 15%, 2023ஆம் ஆண்டை விட 12% அதிகம். பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் இலவச பஸ் பயணம் உள்ளிட்ட திட்டங்களை செயல்படுத்திய போதிலும் பொன்முடியின் ஆபாச பேச்சுக்களால் பெண்களின் ஆதரவை திமுக இழக்கக்கூடும் என உளவுத்துறை அறிக்கை தெரிவித்துள்ளது. பொன்முடிக்கு எதிரான போராட்டம் தீவிரமடையாமல் இருக்க அமைச்சர் பதவியிலிருந்து அவரை நீக்குவதுதான் ஒரே வழி என ஆட்சியாளர்களுக்கு உளவுத்துறை அறிக்கை அளித்துள்ள தகவல் வெளியாகியுள்ளது. பாமக தலைவர் பதவியிலிருந்து அன்புமணியை நீக்கிவிட்டு நானே தலைவர் என அக்கட்சி நிறுவனர் ராமதாஸ் அறிவித்தது அக்கட்சிக்குள் அதிர்ச்சியையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ராமதாஸை சமாதானப்படுத்தி அன்புமணியை மீண்டும் தலைவராக்க ராமதாஸ் குடும்பத்தில் ஒரு தரப்பினரும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் எடுத்த சமரச முயற்சி தோல்வியடைந்ததாக கூறப்படுகிறது. பழனிசாமி எதை செய்தாலும் வெற்றி 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 என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார். அதிமுக பலம் வாய்ந்த கட்சி என கூறினார். நான் தலைவராகவே தொடர்வேன் என அன்புமணி அறிவித்துள்ள நிலையில் பாமக பொதுக்குழுவை கூட்ட அக்கட்சி நிறுவனர் ராமதாஸ் திட்டமிட்டுள்ளார். இதற்காக விழுப்புரம், கடலூர், அரியலூர் மாவட்டங்களில் உள்ள மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகளுடன் தைலாபுரத்தில் கட்சி நிறுவனர் ராமதாஸ் ஆலோசனை நடத்தினார்.
மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி வைத்துள்ளது தொடர்பான கேள்விக்கு அதிமுக தலைவர்கள்தான் அவர்களின் கூட்டணி குறித்து முடிவெடுக்க வேண்டியவர்கள். எல்லா விஷயத்திலும் கருத்து சொல்வது கண்ணியமாகவும் நாகரீகமாகவும் இருக்காது என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலளித்துள்ளார். அமைச்சர் பொன்முடி, பேச்சாளர் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட திமுகவினர் தேவையின்றி பேசுவதை முதல்வர் ஸ்டாலின் கண்டிக்க வேண்டுமென மதுரை ஆதீனம் வலியுறுத்தியுள்ளார். வரும் 2026 சட்டசபை தேர்தலில் திமுக தாவேகா இடையே போட்டி என்று விஜய் கூறுவது 2025ஆம் ஆண்டின் சிறந்த நகைச்சுவை என அதிமுக மாஜி அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூறியுள்ளார். அவர்கள் களத்திலேயே கிடையாது. களத்தில் நிற்பது திமுக கூட்டணி மற்றும் அதிமுக கூட்டணிதான். அதிமுக கூட்டணியில் இன்னும் பல கட்சிகள் இணையும். எதிர்பாராத திருப்பங்கள் இனி நிகழும் எனவும் தெரிவித்தார். செல்வ பெருந்தகையின் பிறந்தநாளையொட்டி ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என காங்கிரஸ் தரப்பில் ஒட்டப்பட்ட போஸ்டருக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை. காங்கிரஸ் திமுக கூட்டணி வகிக்கும் நிலையில் உங்களின் அநாகரிகமான செயல் கட்சியின் கட்டுப்பாடு மற்றும் கண்ணியத்தை மீறியுள்ளது என்றும் கூறியுள்ளார். போஸ்டர் ஒட்டிய காங்கிரஸ் மாநில செயலாளர் ஏவிஎம் ஷெரீப் 15 நாட்களுக்குள் எழுத்துப்பூர்வமாக விளக்கம் தர வேண்டும் என்றும் செல்வ பெருந்தகை உத்தரவிட்டுள்ளார். துணை முதல்வர் உதயநிதி போலி அரசியல்வாதி கிடையாது, கடுமையான உழைப்பாளி. அவரை எதிர்த்து யார் நின்றாலும் டெபாசிட் பறிபோவது உறுதி என நடிகர் சத்யராஜ் மகள் திவ்யா கூறினார். பாஜக அரசிடமிருந்து மக்களை காப்பாற்ற வந்த மாமன்னன் உதயநிதி. அவர் ஒரு நிஜ ஹீரோ என்றும் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை சைதை துரைசாமி சந்தித்து பேசினார். பின்னர் வெளியே வந்த அவர், எங்கள் சந்திப்பில் அரசியல் ஏதும் பேசவில்லை, அரசியல் கேள்விகள் வேண்டாம் என செய்தியாளர்களிடம் கூறிவிட்டு சென்றார். சீக்கியர்களின் புத்தாண்டான பைசாக்கியை ஒட்டி பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் சிங் பாட்டியாலாவில் உள்ள குருத்வாராவில் வழிபட்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள குருத்வாராவில் முதல்வர் யோகி ஆதித்யநாத் மற்றும் துணை முதல்வர் பிரஜேஷ் பதக் ஆகியோர் வழிபட்டனர். ஓட்டளிப்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமை மட்டுமல்ல, நாட்டிற்கு சேவை செய்வதற்கான முதல் மற்றும் மிக முக்கியமான படி என தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். தேர்தல் ஆணையம் எப்போதும் வாக்காளர்களுக்கு ஆதரவாக இருக்கும், தொடர்ந்து அதை செய்யும் எனவும் தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு மேற்கு ஒன்றியத்தில் சீமானின் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் அமைச்சர் ஆர் காந்தி முன்னிலையில் இன்று திமுகவில் இணைந்தனர். தமிழக பாஜகவின் புதிய தலைவராக பொறுப்பேற்றுள்ள நயினார் நாகேந்திரனுக்கு முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வாழ்த்து தெரிவித்து இது தொடர்பான அறிக்கையை வெளியிட்டுள்ளார். பாஜக மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்நிலையில் தேசிய அளவில் புதிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ள அண்ணாமலை இன்று திடீர் பயணமாக சென்னையிலிருந்து விமானம் மூலம் டெல்லி சென்றுள்ளார். பாஜகவில் தேசிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் அண்ணாமலையின் இந்த திடீர் பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மேலும் பாஜக மூத்த தலைவர்களை அண்ணாமலை சந்தித்து பேச உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் 15ஆம் தேதி மீன்பிடி தடைக்காலம் தொடங்கும் நிலையில் சென்னை காசிமேடு மீன் மார்க்கெட்டில் மீன்கள் விலை அதிகரித்துள்ளது. வஞ்சிரம் கிலோ 1000 ரூபாய், சங்கரா 600 ரூபாய், வவ்வால் 650 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. காலை முதலே மார்க்கெட்டில் குவிந்த மக்கள் விலை உயர்வை பொருட்படுத்தாமல் மீன்களை ஆர்வமுடன் வாங்கி சென்றனர். மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழா ஏப்ரல் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி 12 நாட்கள் நடக்க உள்ளது. இந்நிலையில் உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழாவை காண வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி விருப்பம் உள்ள வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மதுரை மாவட்ட சுற்றுலா அலுவலகத்தில் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி பாலத்தில் பொதுமக்கள் செல்ல வரும் 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. பாலம் கட்டுமானத்தின் பராமரிப்பு பணி குறித்து ஆய்வு நடக்க இருப்பதால் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக குமரி மாவட்ட கலெக்டர் அழகுமீனா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவக் கல்லூரிகள் இல்லாத காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரிகள் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். சென்னையில் கனிமங்களை ஏற்றி செல்லும் வாகனங்களுக்கான வழித்தட நடைச்சீட்டு எனப்படும் பர்மிட் உரிமம் பெற ஏப்ரல் 28ஆம் தேதி முதல் இணைய வழியாக விண்ணப்பிக்கலாம் என கலெக்டர் ரஷ்மி சித்தா ஜெகடே தெரிவித்துள்ளார்.
கனிம விதிகளுக்கு முரணாக அரசு அனுமதியின்றி கனிமங்கள் எடுத்து செல்வது மற்றும் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கும் கூடுதலாக கனிமங்களை எடுத்து செல்வதை தடுக்கவும் கண்காணிக்கவும் அரசுக்கு வருவாய் இழப்பை தடுக்கும் நோக்கிலும் இந்த நடைமுறை கொண்டுவரப்பட்டுள்ளதாக அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் இன்று ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 4.5 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தோகைமலை பஸ் ஸ்டாப்பில் திமுக சார்பில் மத்திய அரசை கண்டித்து கண்டன பொதுக்கூட்டம் நடந்தது. இந்த பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டார். தமிழகத்தில் மாணவ மாணவிகளின் கல்வித்திறன் மேம்பாட்டிற்காக 46,000 கோடி ரூபாய் அதிகபட்சமாக ஒதுக்கியுள்ளதாகவும் வரும் 2026 தேர்தலில் ஸ்டாலின் ஆட்சியமைக்க உறுதுணையாக நிற்போம் என அமைச்சர் கூறினார். திருச்சி மாவட்டம் மட்டப்பாறைப்பட்டி கொப்பாட்டியம்மன் கோயில் விழாவில் எருதுகள் பங்கு பெற்ற மாலை தாண்டும் விழா நடைபெற்றது. சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்ற பின்னர் காளைகள் அனைத்தும் உரிமை மேளம் முழங்க ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டு புனித நீர் தெளிக்கப்பட்டது. கோயிலிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு 300 காளைகள் ஒரே நேரத்தில் அவிழ்த்துவிடப்பட்டது. முதல் பரிசு பெற்ற காளைக்கு எலுமிச்சம்பழம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து பாரம்பரிய கலை நிகழ்ச்சியான தேவராட்டமும் நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் முசிறி கிளையின் சார்பில் முசிறி பவித்திரம் வழித்தடத்தில் புதிய பேருந்து துவக்க விழா நடைபெற்றது. முசிறி எம்எல்ஏ காடுவெட்டி தியாகராஜன் கொடியசைத்து புதிய பேருந்தை இயக்கி வைத்தார். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் நடைபெற்ற குருத்தோலை பவனியில் கிறிஸ்தவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். கிறிஸ்தவ மக்கள் குருத்தோலைகளை கையில் ஏந்தி முக்கிய வீதிகளில் பவனியாக சென்றனர். சிறப்பு அழைப்பாளராக பாளை மறைமாவட்ட நீதிபதி சேவியர் அடிகளார் கலந்து கொண்டார். இதேபோல் சுரண்டை ஆலங்குளம் உள்ளிட்ட பகுதிகளிலும் குருத்தோலை பவனி நடைபெற்றது. சென்னை புரசைவாக்கம் ஆர்கேபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் கௌதம், வயது 25. இவரது மனைவி ஷாலினி தனது கணவருடன் சண்டை போட்டுவிட்டு தனது தாய் வீட்டுக்கு சென்று விட்டார். குடி போதையில் மாமனார் வீட்டுக்கு சென்ற கௌதம் தகராறில் ஈடுபட்டார். அங்கு நிறுத்தியிருந்த 2 ஆட்டோ மற்றும் ஒரு 2 வீலரை அடித்து நொறுக்கினார். ஓட்டேரி போலீசார் கௌதமை கைது செய்தனர். பௌர்ணமி, தமிழ் வருடப்பிறப்பு மற்றும் வார விடுமுறையொட்டி ஏப்ரல் 11ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி அதிகாலை வரை சென்னையிலிருந்து இயக்கப்பட்ட 6049 பஸ்களில் சுமார் 3,32,000 பயணிகள் பயணித்துள்ளதாக தமிழக போக்குவரத்து துறை தகவல் தெரிவித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி கரையோரங்களில் பெய்த கனமழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவில் நேற்று நீர்வரத்து வினாடிக்கு 500 கன அடியாக இருந்த நிலையில் இன்று காலை 1200 கன அடியாக அதிகரித்தது. முதல்வர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு காங்கேயம் காளைகள் வளர்ப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி நாலாமூல சுங்கம் பகுதியில் ரேக்லா ரேஸ் நடந்தது. 500க்கும் மேற்பட்ட காளை ஜோடிகள் பங்கேற்றன. சேரி பாய்ந்த காளைகளை சுற்று வட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கண்டு ரசித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அம்பாள்புரம் மனோன்மணி அம்மன் பங்குனி விழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. 19 ஜோடி மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. வெற்றி பெற்ற மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் ரொக்க பரிசு வழங்கப்பட்டன. எரிவாயு சிலிண்டர் விலையை உயர்த்திய மத்திய அரசை கண்டித்தும் மானியம் வழங்காத மாநில அரசை கண்டித்தும் கோவை செஞ்சிலுவை சங்கம் முன் சிலிண்டருக்கு பாடை கட்டி தாவேக்காவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட தாவேக்காவினர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். கோவை மாவட்ட எஸ்பி கார்த்திகேயன் உத்தரவின் பேரில் கோவை அறவொளி நகரில் போலீசார் நடத்திய திடீர் சோதனையில் உரிய ஆவணங்களின்றி சென்ற 4 ஆட்டோக்கள் 47 2 வீலர்களை பறிமுதல் செய்தனர். குடியிருப்பு பகுதியில் இதுபோன்ற சோதனை நடத்துவது இதுவே முதல் முறை என போலீசார் தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் மேலநிலை அமுக்குணி கண்மாயில் மீன்பிடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. ஒவ்வொருவரின் கைகளுக்கும் நாட்டு வகை மீன்களான ஜிலேபி, கெண்டை, அயிரை, விரால் உள்ளிட்ட பல்வேறு வகையான மீன்கள் கிடைத்தன. அதனை மகிழ்ச்சியுடன் மக்கள் வீட்டிற்கு பிடித்து சென்றனர். வார விடுமுறை மற்றும் கோடை விடுமுறை தொடங்கிய நிலையில் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்திற்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. முதலை பண்ணை, பறவைகள் பூங்கா, தொங்கும் பாலம் உள்ளிட்ட இடங்களை ரசித்தும் பரிசல் சவாரி செய்தும் அருவிகளில் குளித்தும் சுற்றுலா பயணிகள் மகிழ்கின்றனர். சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து திருவண்ணாமலைக்கு அரசு பஸ் புறப்பட்டு சென்றது. அதே நேரம் பெங்களூரில் இருந்து புதுச்சேரி நோக்கி கார் ஒன்று சென்று கொண்டிருந்தது. திருவண்ணாமலை மாவட்டம் காட்டுக்குளம் பகுதியில் சென்றபோது பஸ்ஸும் காரும் நேருக்கு நேர் மோதின.
இந்த விபத்தில் காரில் இருந்த சைலேஷ், சதீஷ்குமார், ஸ்டாலின், சாருஷ் ஆகியோர் ஸ்பாட்டிலேயே பலியானார்கள். கீழ்பெண்ணாத்தூர் போலீசார் விசாரிக்கின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் மீனம்பட்டியில் முனியாண்டவர் கோயில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. அப்போது காளை குத்தியதில் காளை உரிமையாளர் பொற்பனை கோட்டையைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவர் பரிதாபமாக இறந்தார். அவருக்கு வயது 23. வாடிவாசலில் இருந்து காளை வெளியேறி கலெக்ஷன் பாயிண்ட் என்ற சொல்லக்கூடிய பகுதிக்கு செல்லும்போது மாரிமுத்து குறுக்கே சென்றதால் இந்த சம்பவம் நடந்தது. காஞ்சிபுரம் வாலாஜாபாத் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது. கடந்த சில நாட்களாக தொடரும் தர்பூசணி சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தாவேக நிர்வாகிகள் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக 3 டன் தர்பூசணிகளை கொள்முதல் செய்தனர். அவற்றை பொதுமக்களுக்கு வழங்கினர். 6 மணி கண்மணி நாடகம் தனித்தமிழ் சிந்தாமணி இயற்கை மருத்துவத்தின் கலந்தாய்வு கூடுகை விருதுநகரில் தனியார் மகாலில் நடந்தது. இந்நிகழ்ச்சியில் தனித்தமிழ் ஆர்வலர்களும் தமிழ் மருத்துவ பேரறிஞர்களும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மருத்துவர் புஷ்பராஜ் செய்திருந்தார். நிகழ்ச்சியில் மரபு தமிழ் வர்ம மருத்துவர்கள் முனிராசு, சரவணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்த காடச்சநல்லூர் மண் கரடு பகுதியில் அதிவேகமாக வந்த கார் ஒன்று டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. படுகாயமடைந்த இருவரை மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பினர். விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அப்பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையில் மது அருந்திவிட்டு கண்மூடித்தனமாக வாகனங்களை ஓட்டுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். போலீசார் அங்கு ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். புதுக்கோட்டை அருகே வளையன்வயல் பிரிவு சாலையில் காரும் இருசக்கர வாகனமும் மோதிய விபத்தில் கார் டிரைவரும் பைக்கில் அமர்ந்து வந்த பெண்மணி ஒருவர் என 2 பேர் பரிதாபமாக இறந்தனர். 5 பேர் படுகாயங்களுடன் புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கோடை விடுமுறையை ஒட்டி கோவை குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. வெயிலை தணிக்க நீண்ட வரிசையில் நின்று குடும்பத்துடன் சுற்றுலா பயணிகள் குதூகலமாக குளித்து மகிழ்ந்தனர். இன்று ஒரே நாளில் 4000க்கும் மேற்பட்ட டிக்கெட்டுகள் விற்பனையானதாக வனத்துறையினர் தெரிவித்தனர். மதுரை பிரபல ரவுடியாக வலம் வந்த வரிச்சியூர் செல்வம் 10 ஆண்டுக்கு முன் திடீரென மனம் மாறி திருந்தி வாழப்போவதாக கூறி உறுதிமொழி கடிதம் எழுதி கொடுத்தார். இந்நிலையில் இன்று மிகப்பெரிய அதிர்ச்சி செய்தி காத்திருந்தது. அவரை என்கவுண்டரில் போடப்போவதாக தகவல் வந்தது. பயந்து போன வரிச்சியூர் செல்வம், நிறைய சொத்து இருக்கு, பேரன் பேத்திகளோட 4 பேருக்கு நல்லது பண்ணிட்டு நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கேன், எந்த பிரச்சனைக்கும் போறதில்லை என்றார். கோவையில் சிறுமிகளுக்கு தனது வீட்டில் வைத்து பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் மத போதகர் ஜான் ஜெபராஜ் கைது செய்யப்பட்டார். இதுகுறித்து காட்டூர் அனைத்து மகளிர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவையில் சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் தேடப்பட்டு வந்த மதபோதகர் ஜான் ஜெபராஜ் போக்சோ வழக்கில் இன்று கேரள மாநிலம் மூணாறில் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் கைதான ஜான் ஜெபராஜை ஏப்ரல் 25ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க கோவை கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் டாக்டர்களின் கார்களை திருடிய தொடர் திருட்டில் ஈடுபட்ட நபரை 200க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து பிடித்தனர். ஃபாசில் என்ற அந்த நபரை போலீசார் கைது செய்து 2 கார்களை பறிமுதல் செய்தனர். ஃபாசிலை கரூர் கிளை சிறையில் அடைத்தனர். கோவை மாவட்டம் அவிநாசியில் துணிக்கடை ஒன்றில் வேலை பார்க்கும் 21 வயது பெண் ஒருவருக்கு தொடர்ந்து பாலியல் துன்புறுத்தல் அளித்த கடையின் உரிமையாளர் செல்வபெருமாள் என்பவரை போலீசார் கைது செய்தனர். தெலுங்கானா மாநிலம் சூர்யாபேட்டை மாவட்டம் மேகலபதி தாண்டாவைச் சேர்ந்தவர் பானோத்து பாரதி. இவரது மனைவி லாசியா. இவர் அதீத மூட நம்பிக்கை கொண்டவர். 2021ஆம் ஆண்டு சாமியார் ஒருவர் சொல்வதை கேட்டு தனது 7 வயது மகளை லாசியா நரபலி கொடுத்தார். இது தொடர்பான வழக்கு சூர்யாபேட்டை மாவட்ட கோர்ட்டில் நடந்து வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் லாசியாவுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கினர். ஹோசூரில் சாக்லேட் வாங்க வந்த 8 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட மளிகை கடை உரிமையாளர் சிவசங்கர் என்பவரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். அவரை தர்மபுரி சிறையில் அடைத்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த தாளவாடி அருகே நள்ளிரவில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பாட்டியும் பேரனும் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இரத்த வெள்ளத்தில் கிடந்த இருவரின் சடலத்தையும் தாளவாடி போலீசார் மீட்டு பரிசோதனைக்கு அனுப்பினர். திருடர்களின் கைவரிசையா அல்லது குடும்ப தகராறில் நடந்த கொலையா என போலீசார் விசாரிக்கின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் புல்லாநேரி பகுதியைச் சேர்ந்தவர் நவீன். இவரும் ஆதித்யன் என்பவரும் கர்நாடகாவில் இருந்து காரில் மது பாட்டில்களை கடத்தி வந்தனர்.
காரில் இருந்த 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசார் இருவரையும் கைது செய்தனர். ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்திற்கு வந்த ஹலப்பி மற்றும் தன்பத் எக்ஸ்பிரஸ் ரயில்களில் மத்திய பாதுகாப்பு படை போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். 2 ரயில்களிலும் கடத்தி வரப்பட்ட 23 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். கடத்தலில் ஈடுபட்ட நபர்கள் குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் பார்டர் வட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திக், வயது 26, நகை அடகு கடை வைத்துள்ளார். இவரை வழிமறித்த கும்பல் கார்த்திக் முகத்தில் மிளகாய் பொடியை தூவி அவர் வைத்திருந்த 7 சவரன் நகை, 50,000 பணம் ஆகியவற்றை பறித்து சென்றனர். நாற்றம்பள்ளி போலீசார் மர்ம நபர்களை தேடுகின்றனர். பஞ்சாப், ஹரியானா, உத்தராகண்ட் உள்ளிட்ட வடமாநிலங்களில் பைசாகி எனும் பெயரில் அறுவடை திருநாள் புத்தாண்டு இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. உத்தராகண்ட் மாநிலம் ஹரித்வார் கங்கை நதியின் ஹர்கி பௌரி படித்துறையில் ஏராளமான மக்கள் புனித நீராடினர். பஞ்சாபின் அமிர்தசரஸில் உள்ள பொற்கோயிலில் சீக்கியர்கள் சிறப்பு வழிபாடு நடத்தி அங்குள்ள குளத்தில் புனித நீராடினர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கவரையப்பட்டி தமாக திண்டுக்கல் மாவட்ட இளைஞரணி தலைவர் அர்ஜுனன் இல்ல காதணி விழாவில் தமாக தலைவர் வாசன் கலந்து கொண்டார். விழா நடைபெறும் இடத்திற்கு நடந்து வந்தபோது வாசன் ஐஸ் விற்றவரிடம் ஐஸ்களை வாங்கி அப்பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தைகளுக்கு வழங்கி மகிழ்ந்தார். யாரும் எதிர்பாராத நேரத்தில் நடைபெற்ற இச்சம்பவத்தால் குழந்தைகள் மகிழ்ச்சியடைந்தனர். சித்திரை மாத பிறப்பையொட்டி தமிழகத்தில் நாளை தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது. அதேபோல் வட மாநிலங்களில் பைசாகி, வைசாகி என்ற பல பெயர்களில் அறுவடை திருநாள் கொண்டாடப்படுகிறது. அறுவடை திருநாள் மற்றும் தமிழ் புத்தாண்டையொட்டி நாட்டின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் இந்த பண்டிகைகளை கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என ஜனாதிபதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதேபோல் பைசாகி பண்டிகை கொண்டாடும் அனைவருக்கும் இந்த நாள் மகிழ்ச்சி மற்றும் புதிய நம்பிக்கையை அளிக்கட்டும் என பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். வர்த்தக ஒப்பந்தம் செய்வது தொடர்பாக அமெரிக்காவை தவிர பிரிட்டன், ஐரோப்பிய யூனியன், வேறு சில நாடுகளுடனும் பேசி வருகிறோம் என வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். நம் நாடு மற்றும் நாட்டு மக்களின் நலன்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம். அதற்கு எதிராக இருந்தால் எந்தவொரு நிபந்தனையையும் ஒப்பந்தத்தையும் ஏற்க மாட்டோம், மிரட்டலுக்கு பணிய மாட்டோம் என்றும் சொன்னார். சென்னை வடபழனி ஆண்டவர் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா நேற்று முன்தினம் விமரிசையாக நடந்தது. தொடர்ந்து 3 நாள் தெப்ப உற்சவம் நேற்று கோலாகலமாக துவங்கியது. முதல் நாள் தெப்பத்தில் வடபழனி ஆண்டவர் சிறப்பு அலங்காரத்தில் வலம் வந்து அருள்பாலித்தார். 2ஆம் நாளான இன்று தெப்பத்தில் சண்முகர் வள்ளி தெய்வானை புறப்பாடும், நாளை சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானை புறப்பாடும் நடக்கிறது. நாகை மாவட்டம் உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணியில் புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் இன்று குருத்தோலை ஞாயிறு கொண்டாடப்பட்டது. பேராலய அதிபர் இருதயராஜ் மற்றும் பங்கு தந்தை அற்புதராஜ் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. வேலூரில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் இன்று உலக மக்கள் நலமுடன் வாழவும் விவசாயம் மற்றும் இயற்கை வளங்கள் செழிக்கவும் வேண்டி சிவனடியார்கள் குழுவினர் ரேணுகா தேவி தலைமையில் திருவாசகம் மற்றும் தேவார பாடல்களை பாடி தமிழ் முற்றோதல் செய்து இறைவனை வழிபட்டனர். இதில் திரளான சிவனடியார்கள் பங்கேற்று முற்றோதல் பாடினார்கள். வடநாட்டில் கொண்டாடப்படும் பைசாகி திருநாளையொட்டி பஞ்சாப் மாநிலம் ரூப்நகரில் உள்ள அனந்த்பூர் சாஹிப் குருத்வாராவில் ஹரியானா முதல்வர் நயாப் சிங் சைனி வழிபட்டார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தேவி ஸ்ரீ கணேசபுர மாரியம்மன் கோவிலில் 96ஆம் ஆண்டு பங்குனி பொங்கல் விழா விமரிசையாக நடைபெற்றது. பக்தர்கள் பால்குடம், அக்னி சட்டி, அலகு குத்தி காவடி எடுத்து வந்தனர். கோயில் வளாகத்தில் வளர்க்கப்பட்ட அக்னி குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். காஞ்சிபுரத்தில் உள்ள அஷ்டபுஜ ஆதிகேசவ பெருமாள் கோயிலில் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சிறப்பு பூஜைகளுக்கு பின் கொடிமரத்தில் பட்டாச்சாரியார்கள் கொடியை ஏற்றினர். திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். பாம் சண்டே எனும் குருத்தோலை ஞாயிறு கோவையில் அனைத்து சர்ச்சுகளிலும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. சிறுவர் முதல் பெரியோர் வரை உற்சாகமாக குருத்தோலைகளை கைகளில் ஏந்தியபடி பவனி வந்தனர். தொடர்ந்து ஆராதனையில் பங்கேற்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செண்பகவள்ளி அம்மன் உடனுரை பூவநாத சுவாமி கோயிலில் பங்குனி உத்திர விழா தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. சுவாமி அம்பாள் தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தேரோட்டத்தில் அமைச்சர்கள் சேகர் பாபு, கீதா ஜீவன், திருச்சி எம்பி துரை வைகோ, முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் பேரையூர் நாகநாதர் உடனுரை பிரகதாம்பாள் கோயில் பங்குனி விழா தேரோட்டம் நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். மா, பலா, வாழை உள்ளிட்ட முக்கணிகளால் அலங்கரிக்கப்பட்ட முதல் தேரில் நாகநாத சுவாமி, 2வது தேரில் பிரகதாம்பாளும் வீற்றிருக்க தேரோட்டமானது நடைபெற்றது. பரஸ்பர வரி விதிப்பிலிருந்து ஸ்மார்ட் போன்கள், கணினி உள்ளிட்ட சில குறிப்பிட்ட மின்னணு பொருட்களுக்கு விலக்களித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இவற்றில் செமிகண்டக்டர் அடிப்படையிலான மின்னணு கருவிகள் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களாக கருதப்படும் 6000 பேரை இறந்தவர்களாக ட்ரம்ப் அரசு அறிவித்துள்ளது. அவர்களுக்கு வழங்கப்பட்ட சமூக பாதுகாப்பு எண்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மியான்மரில் இன்று காலை 7:54 மணியளவில் பூமிக்கு அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 5.6 பதிவாகியுள்ளதாக தேசிய நில அதிர்வு ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உயிரிழப்பு மற்றும் சேதம் குறித்த எந்த தகவலும் தெரிவிக்கப்படவில்லை. இங்கு ஏற்கனவே கடந்த மாதம் 29ஆம் தேதி ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் 2000க்கும் மேற்பட்டோர் பலியாகி பல நகரங்களில் மிகுந்த சேதம் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் 40 லட்சத்திற்கும் மேலான இந்துக்கள் வசித்து வருகின்றனர். சமீபத்தில் அமெரிக்காவில் இந்து கோயில்கள் மீதான தாக்குதல் அதிகரித்துள்ளது. திட்டமிட்டு வெறுப்பு பிரச்சாரங்கள் செய்யப்படுகின்றன. இதனை தடுக்கும் நோக்கில் குடியரசுக் கட்சி சார்பில் இந்துக்களை பாதுகாக்கும் சட்ட மசோதா முன்மொழியப்பட்டது. வடக்கு உக்ரைனில் உள்ள சுமி நகரத்தின் மீது ரஷ்யா பாலிஸ்டிக் ஏவுகணை குண்டுகளை வீசி தாக்கியதாக உக்ரைன் உள்துறை அமைச்சர் தகவல் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலில் 21 பேர் பலியானதாகவும் 7 குழந்தைகள் உட்பட 83 பேர் காயமடைந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. குண்டுகளை வீசி அப்பாவி மக்களை ரஷ்யா கொன்று குவிப்பதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கண்டனம் தெரிவித்துள்ளார். மக்கள் தேவாலயம் செல்லும் நாளில் தெருக்கள், குடியிருப்பு கட்டிடங்கள், கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்ட கட்டமைப்புகள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பிரபல நடிகரும் இயக்குநரும் தயாரிப்பாளருமான கலைப்புலி ஜி. சேகரன் சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 73. யார் படத்தின் மூலம் தயாரிப்பாளராக சினிமாவில் அறிமுகமான அவர் ஊரை தெரிஞ்சுக்கிட்டே காவல் பூக்கள், உளவாளி போன்ற படங்களை இயக்கியுள்ளார். கலைப்புலி சேகரின் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக ராயப்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அவரது மறைவுக்கு திரையுலகினரும் ரசிகர்களும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித், த்ரிஷா நடிப்பில் ஏப்ரல் 10 வெளியான படம் குட் பேட் அக்லி. இப்படம் முதல் நாளில் தமிழகத்தில் மட்டும் 30 கோடி வசூலை கடந்தது. உலக அளவில் 50 கோடியை கடந்திருப்பதாகவும் சொல்கின்றனர். 2ஆம் நாள் வெள்ளிக்கிழமை என்பதால் சற்று மந்தமான வசூல் 3வது நாளில் ரசிகர்களின் வருகையால் அதிகரித்தது. இதனால் 3 நாளில் உலக அளவில் 100 கோடி வசூலை கடந்துள்ளதாக பாக்ஸ் ஆபீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்றும் நாளையும் விடுமுறை என்பதால் விரைவில் 150 கோடியை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சின்னத்திரையிலிருந்து வழக்கு எண் 18/9 படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானவர் ஸ்ரீ. தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் இயக்கிய மாநகரம், மிஷ்கின் இயக்கிய ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் உள்ளிட்ட சில படங்களில் நடித்தார். ஒரு கட்டத்தில் பட வாய்ப்புகள் நின்றுவிட்டன. இந்நிலையில் சமூக வலைதளத்தில் ஸ்ரீயின் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. உடல் மெலிந்து எலும்பும் தோலுமாக அடையாளமே தெரியாதபடி இருக்கிறார். பட வாய்ப்பில்லாமல் மனநலம் பாதிக்கப்பட்டு விட்டாரா என பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். தனது உடல்நிலை குறித்து ஸ்ரீ இதுவரை எந்த தகவலையும் அளிக்கவில்லை. லவ் டுடே, டிராகன் படங்களை அடுத்து விக்னேஷ் சிவன் இயக்கும் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி என்ற படத்தில் நடித்து வருகிறார் பிரதீப் ரங்கநாதன். நாயகியாக கீர்த்தி ஷெட்டி நடிக்கும் இப்படத்தில் எஸ்.ஜே. சூர்யா, யோகி பாபு, மிஷ்கின், ஆனந்த்ராஜ், சுனில் ரெட்டி உள்ளிட்ட பலரும் நடிக்கின்றனர். இதன் படப்பிடிப்பு மலேசியாவில் நடந்து வரும் நிலையில் இன்னும் ஓரிரு நாட்களில் படப்பிடிப்பு முழுதும் முடிந்து விடுமாம். செப்டம்பர் மாதம் இப்படத்தை வெளியிட படக்குழு திட்டமிட்டுள்ளது. ஷேகர் கமுலா இயக்கத்தில் நடிகர் தனுஷின் 51வது படமாக குபேரா உருவாகியுள்ளது. இதில் நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா, ஜிம் ஷார், பாக்யராஜ், சுனைனா ஆகியோர் நடித்துள்ளனர். தேவி ஸ்ரீ பிரசாந்த் இசையமைத்துள்ளார். இவரது இசையில் நடிகர் தனுஷ் முதல் முறையாக ஒரு பாடலை பாடியுள்ளார். அந்த பாடலின் படப்பிடிப்பு மட்டும் மீதமிருந்த நிலையில் தற்போது அதற்கான படப்பிடிப்பை துவக்கினர். படப்பிடிப்பு தளத்திலிருந்து அந்த காட்சிகள் இணையத்தில் கசிந்து பரபரப்பை ஏற்படுத்தியது. ஜூன் 20 படம் ரிலீஸ் ஆகிறது. அட்லி இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் நடிக்கும் புதிய படத்தின் அறிவிப்பு சமீபத்தில் வெளியானது. பான் வேர்ல்ட் படமாக உருவாக உள்ள இப்படத்தில் மேற்கத்திய ரசிகர்களையும் கவரும் விதத்தில் உள்ள நடிகைகளை கதாநாயகியாக நடிக்க வைக்க ஆலோசனை நடந்து வருகிறதாம்.
அல்லு அர்ஜுன் 2 வேடங்களில் நடிக்கவுள்ள இப்படத்தில் ஜான்வி கபூர், சமந்தா ஆகியோரை கதாநாயகிகளாக நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடக்கிறது. ஜான்வி கபூர் தற்போது ராம் சரண் ஜோடியாக பெத்தி படத்தில் நடித்து வருகிறார். சமந்தா ஏற்கனவே அட்லி இயக்கத்தில் தெரி, மெர்சல் படங்களில் நடித்துள்ளார்.